Good afternoon, everyone. லாஸ்ட் செஷன்ல வந்து சிவில் கேசஸ்ல ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ன பண்ணணும், என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்து ஒரு செஷன் எடுத்தேன். பட் ஆனால் அதை என்ன பண்ண முடியலன்னா அப்லோட் பண்ண முடியல சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால. ஸோ நான் அதை அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு லாஸ்ட் கிளாஸ்க்கு முன்னாடி அந்த சிவில் கேசஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளைண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. தென் சம்மன் வுட் பி சென்ட் டு த டிஃபெண்டன்ட், தென் பார்ட்டிஸ் வுட் அப்பியர். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லைனா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஐ எம் கோயிங் டு ஸ்விட்ச் ஓவர் டு கிரிமினல் கேசஸ். சரியா? ஒரு நாள் சிவில், ஒரு நாள் கிரிமினல், அப்படி பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதில் கிரிமினல் கேசஸில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? கிரிமினல் கேசஸில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ட்ரையல் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறமா தான் ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகும். ஸோ அதில் இந்த சிஆர்பிஸில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். சரியா? சிஆர்பிசி நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு தான் வருவீங்க. ஆல்மோஸ்ட் இட் ஹாஸ் 484 செக்ஷன்ஸ் இல்லையா? சிவில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், சாரி, சிஆர்பிசி தான் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல ஆல்மோஸ்ட் 484 செக்ஷன்ஸ் இருக்கு. பட் இட் டஸ் நாட் ஹேவ் ஆர்டர் அண்ட் ரூல், அன்லைக் சிபிசி. சிபிசியில் இருக்கிற மாதிரி ஆர்டர்ஸ் ரூல்ஸ் எதில் கிடையாது, சிஆர்பிசியில் கிடையாது. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். சிஆர்பிசி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ப்ராக்டிஸ்ல எது ரொம்ப ஈஸியஸ்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல் ப்ராக்டிஸ் இஸ் ஈஸியஸ்ட் ஆஃப் ப்ராக்டிஸ், பட் இட் ஹேஸ் மோர் லயபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் த பார்ட் ஆஃப் கவுன்சில் வென் கம்பேர் டு சிவில் கேசஸ். அது ரொம்ப முக்கியம். கிரிமினல் கேசஸ்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிரோட சேர்த்து மானத்தையும் காப்பாற்றி கூட கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அந்த கிரிமினல் கேசஸ்ல இருக்கு. சிவில் கேசஸ்ல இருக்கிறத விட கிரிமினல் கேசஸ்ல ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். ஸோ இப்போ நம்ம அதுல என்னென்னலாம் அதிகமா பிரயோகப்படக்கூடிய ப்ரொவிஷன்ஸ், ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் அதிகமா பிரயோகப்படக்கூடிய செக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். 484 செக்ஷன்ஸும் உங்களுக்கு சிஆர்பிசில சொல்லி தராங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில செக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு 484 செக்ஷன்ஸ்ல ஒரு 50 to 100 செக்ஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது செக்ஷன் 70 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசி. செக்ஷன் 70 கிளாஸ் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு ரீகால் பெயிலபிள் ஆர் நான் பெயிலபிள் வாரண்ட், தட் இஸ் டு ரீகால் வாரண்ட். அதுதான் அதுக்கான ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 70 கிளாஸ் 2. ஸோ ஃபர்ஸ்ட் டு ரீகால் வாரண்ட்னு சொல்லியாச்சு. அது பெயிலபிள் வாரண்டா இருக்கலாம், இல்லை நான் பெயிலபிள் வாரண்டா இருக்கலாம். தட் இஸ் செகண்டரி. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ வாட் த வாரண்ட் இஸ். வாரண்ட் அப்படிங்கிறது authority of law permitting a person to appear on particular date. அதுதான் வந்து வாரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அரெஸ்ட் வாரண்ட். யூ ஹாவ் சம் அத்தாரிட்டி ஆஃப் லா டு அரெஸ்ட் சம் பர்சன். இப்போ அந்த வாரண்ட்டை யார் இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த காம்பிட்டன்ட் கோர்ட் விச் இன் விச் த ட்ரையல் இஸ் பெண்டிங். அந்த கோர்ட்ல தான் என்ன பண்ண முடியும், வாரண்ட்டை இஷ்யூ பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. சரியா? அப்போ போலீஸ் என்ன பண்ண முடியாது, வாரண்ட் இஷ்யூ பண்ண முடியாது. ஒன்லி த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஆர் செஷன்ஸ் கோர்ட் இன் விச் த ட்ரையல் இஸ் பெண்டிங் இஸ் காம்பிட்டன்ட் டு இஷ்யூ வாரண்ட். சரியா? ஸோ இப்போ இந்த வாரண்ட்டை வந்து எதுக்காக வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, when a person is not என்ன சொல்றது, cooperating with the trial, the accused, in spite of summon and in spite of various adjournment, he is not binding or is failing to appear before the concerned court அப்படின்னா, the court would issue warrant against that person. சரியா? ஸோ அப்போ அந்த வாரண்ட்டை ரீகால் பண்ணணும். ரீகால் பண்றதுங்கிறது கிட்டத்தட்ட சரண்டர் ஆகுற மாதிரி. இப்போ ஒரு சில கேசஸ்ல நம்ம பேப்பர் பார்ப்போம் இல்லையா, ஒரு அக்யூஸ்ட் வந்து இந்த அஃபென்ஸ் சம்பந்தமா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மர்டர் நடந்திருக்கு, அந்த மர்டரோட சம்பந்தப்பட்ட ஒரு அக்யூஸ்ட் இந்த கோர்ட்ல சரண்டர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரியான ப்ரொவிஷன் தான் ஒரு வாரண்ட்டை ரீகால் பண்றதுக்கும் இருக்கு. ஸோ அப்போ அந்த வாரண்ட் ரீகால் பெட்டிஷன் எய்தர் இட் மே பி a bailable warrant or non-bailable warrant, if it is issued by the court and if it is pending against some particular accused person அப்படின்னா, he has to file a petition under section 70 class 2 CRPC to recall the pending warrant. அப்போ அந்த ரீகால் பெட்டிஷனோட அவர் ஒரு ஷூரிட்டி
ஒரு சரண்டர் பெட்டிஷன் வைப்பாரு, ஷூரிட்டி பெட்டிஷன் வைப்பாரு, எல்லாமே வைப்பாரு. அப்போ அது ரீசனபிள் கிரவுண்டா இருந்துச்சுன்னா, ஜட்ஜ் வுட் ரீகால் த வாரண்ட் அண்ட் கன்டின்யூ த கேஸ் ஃப்ரம் வேர் இட் இஸ் லெஃப்ட். எப்ப எந்த ட்ரையல் எந்த ஸ்டேஜ்ல இருக்கோ, அந்த ஸ்டேஜ்ல இருந்து கமென்ஸ் பண்றதுக்கு ஜட்ஜ் வுட் இது. ஸோ அப்ப அந்த ரெகுலரா நீங்க ஒரு லோவர் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா, வாரண்ட் ரீகால் பண்றதுக்கு வந்திருக்கவங்களலாம் காலையிலேயே ஜட்ஜ் வந்து உட்கார்ந்ததுமே தே வுட் லோவர் கோர்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில ஜட்ஜ் உட்கார்றாங்கல்ல 10:30க்கு உட்காருவார் ஜட்ஜ். தன்னோட கோர்ட் ஹால்ல. 10:30க்கே வந்து பெட்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஞ்ச் கிளர்க் இல்லன்னா கோர்ட் ஆஃபீசர் என்ன பண்ணுவாருன்னா கூப்பிடுவாரு. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா அட்வொகேட்ஸும் அவங்களுடைய பெட்டிஷன்ஸ கோர்ட்ல குடுப்பாங்க. அந்த கோர்ட் ஆஃபீசர் கிட்ட. அதுல வந்து இந்த மாரி ரீகால் பெட்டிஷனும் இருக்கும். ஸோ அப்ப காலையிலேயே ஜட்ஜ் அத வாங்கி வச்சுப்பாரு. ரீகாலுக்கு யாரோ வந்திருந்தாங்கன்னா, அவங்கள கூப்பிடுவாங்க. ரீகால் பெட்டிஷன் இன் சிசி நம்பர் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அந்த பாக்ஸ்ல ஒரு ஓரமா தே வுட் பி அலோவ் டு சிட். ஸோ அப்ப ஜட்ஜ் வந்து மறுபடியும் அ லஞ்சுக்கு எந்திரிக்கிறதுக்கு ஒரு 1:30க்கு லஞ்சுக்கு எந்திரிக்கிறாருன்னா, 1:00 ஹி வுட் கால் தட் கேஸ் அண்ட் ஹி வுட் ஆஸ்க் த ரீசன் வை ஹி குட் நாட் அட்டெண்ட் த ப்ரீவியஸ் ஹியரிங் ஆஃப் தட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் தட் ரீசன் இஸ் ஃபவுண்ட் ஜெனியூன் ஹி வுட் ஆர்டர் ஃபார் ரீகால் ஆஃப் வாரண்ட். ஹி கேன் ஈவன் டிஸ்மிஸ் த ரீகால் பெட்டிஷன். அப்ப அந்த மாரி அவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாருன்னா என்ன ஆகும்னா, ஹி ஷுட் பி புட் இன்சைட் பார்ஸ். சரியா? ஆனா வந்து ஒரு விசாரணை கைதி. ஒரு ஜாமீன் ரத்தாகுற மாரி தான் அவருடைய இத வந்து அ மறுபடியும் அவர ஜெயில்ல அடைக்கிறதுக்கோ, இல்ல வேற ஏதாவது ஒரு பெனால்டி இம்போஸ் பண்றதுக்கோ ஜட்ஜஸ்க்கு அதிகாரம் இருக்கு. ஸோ அப்ப வாரண்ட் ரீகால் பெட்டிஷனோட என்னென்ன வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண்டர் பெட்டிஷன் பிளஸ் ஷூரிட்டி அண்ட் அன் அஃபிடவிட் டு த ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்டிங் தட் வை ஹி குட் நாட் அட்டெண்ட் த கேஸ் இன் அ ப்ரீவியஸ் ஹியரிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுக்கு பேர் தான் ரீகால் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீகால் வாரண்ட் ரீகால் அப்படின்னு சொல்றது. சரியா? செக்ஷன் 70 கிளாஸ் 2 சிஆர்பிசி. இப்போ ஒரு செக்ஷன் பார்த்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. தென் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 91. செக்ஷன் 91 இஸ் வித் ரிகார்ட் டு சம்மன்ஸ் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் ஆர் அதர் திங். சம்மன்ஸ் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் ஆர் அதர் திங் இன் அ கிரிமினல் கேஸ். அது வந்து 91 சிஆர்பிசி. அது பார்ப்போம். அதுக்கு அடுத்து நீங்க இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா நம்ம ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் பார்த்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? தெய்வ திருமகள் படம் பார்த்திருப்போம். இல்ல வேற சில படங்கள் பார்த்திருப்போம். ஓரளவுக்கு நமக்கு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன்னா என்னன்னு தெரியும். இல்லீகல் டிடென்ஷன் இருந்தா, அப்ப அந்த மாரியான கேஸஸ்ல வி வில் அப்ரோச் த ஹை கோர்ட் அண்ட் வி வுட் ஆஸ்க் வி வுட் ஆஸ்க் த ரெமெடி ஆஃப் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். அந்த ஜூரிஸ்டிக்ஷனை இன்வோக் பண்ணி என்ன கேட்போம்? டு புரொடியூஸ் த பாடி எய்தர் அலைவ் ஆர் டெட். அதுதான் வந்து ஹேபியஸ் கார்பஸ். ஹேபியஸ் கார்பஸ்னா இங்கிலீஷ் மீனிங்ல டு புரொடியூஸ் த பாடி. அதுக்கு என்ன நமக்கு தேவை? இல்லீகல் டிடென்ஷன் இஸ் மேண்டேட்டரி. ஸோ அதர் 2 டைப்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸ்டாச்சுட்டரி ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் அண்ட் நான் ஸ்டாச்சுட்டரி ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன். இப்ப ரீசென்ட்டா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ உடைய கேஸ் நீங்க நியூஸ்ல படிச்சிருப்பீங்க. கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட என்ன பண்ணிட்டாரு? மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அப்ப அவங்க அப்பா அந்த பொண்ண புரொடியூஸ் பண்ண சொல்லி ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன அலிகேஷன் தன்னோட அஃபிடவிட்ல சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆ இல்லீகலி தட் வுமன் ஹஸ் பீன் டிடைன்ட் பை தட் ஆ எம்எல்ஏ அப்படிங்கிறது அவருடைய கன்டென்ஷன். ஸோ அப்ப கோர்ட் என்ன பண்ணாங்க? ரெஸ்பாண்டன்ட் போலீஸையும் ஒரு பார்ட்டியா காமிப்பாங்க. அதே மாரி அந்த பிரைவேட் இண்டிவிஜுவல் இருந்தாங்கன்னா, அவங்களையும் ஒரு பார்ட்டியா காமிப்பாங்க. அப்போ கோர்ட் வந்து இட் வுட் ஆர்டர் த போலீஸ் டு புரொடியூஸ் தட் பெர்சன் இன் தட் கோர்ட். அப்ப அந்த கோர்ட் வந்து கேட்கும். வெதர் யூ ஹவ் பீன் இல்லீகலி டிடைன்ட் பை திஸ் பெர்சன் ஆர் யூ ஹவ் வாலண்டரிலி வென்ட் வித் தட் பெர்சன் டு மேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க என்ன சொல்லிட்டாங்க? வாலண்டரிலி ஐ டுக் த டெசிஷன் அண்ட் ஐ எம் எ மேஜர். ஸோ ஆஸ் பர் லா ஐ கேன் சூஸ் மை பார்ட்னர் ஆர் ஐ கேன் சூஸ் ஹூம் டு மேரி அப்படிங்கிறத சொல்லிட்டு, அத ரெக்கார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க? இது பண்ணிட்டாங்க. பட் ஆல்வேஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் டு அப்ரோச் த ஹை கோர்ட் ஃபார் த பார்ட்டிஸ் டு அப்ரோச் த ஹை கோர்ட். இந்தியாவுல தமிழ்நாட்டுல கூட எடுத்துக்கோங்களேன், எவ்வளவோ கிராமங்கள் இருக்கு. அப்ப ஒரு கிராமத்துல இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, அப்ப நம்ம ஹை கோர்ட்க்கு வரணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஊட்டியில ஒருத்தர் இருக்காரு. ஊட்டியிலேருந்து சென்னை வர்றதுக்கு 12 ஹவர்ஸ் டிராவல் பண்ணி ஹை கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணா, சி ஹவ் மச் டிலே இட் வுட் காஸ்ட். த ரெமெடி வுட் பி ஃபார் அவே இல்லையா? ஸோ அப்ப அந்த மாரி கேஸஸ்ல சிஆர்பிசில செக்ஷன் 97 அண்ட் 98 ஆர் டீலிங் வித் சைமல்டேனியஸ் ஆர் சிமிலர் ஆஸ்பெக்ட்ஸ் வித் ரிகார்ட் டு ஹேபியஸ் கார்பஸ். ஹேபியஸ் கார்பஸ் மாதிரியே ஒரு ப்ரொவிஷன் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஃபைல் பண்றதுக்கு சிஆர்பிசில செக்ஷன் 97 அண்ட் 98 ஆர் தேர். 98 இஸ் வித் ரிகார்ட் டு wrongfully confined females to restore wrongfully confined females. அப்போ நம்மளால ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனை ஹை கோர்ட்ல ஃபைல் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல செக்ஷன் 98 சிஆர்பிசில இந்த மாதிரியான கேசஸ்க்கு என்ன பண்ணலாம்? ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி த மேஜிஸ்ட்ரேட் ஆல்சோ ஹேஸ் த ஆல்மோஸ்ட்
equal power to order for production of that particular female who has been confined in a wrongful manner. சரியா? ஸோ அது வந்து செக்ஷன் 98 சிஆர்பிசி. செக்ஷன் 97 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு இஷ்யூ சர்ச் வாரண்ட் ஃபார் persons wrongfully confined. So a person is alleging, stating that a person has been kidnapped or abducted or illegally detained or wrongfully confined and placed in this place. ஒரு குடோன்ல அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்க, இல்ல ஒரு ஸ்டோர் ரூம்ல, இல்ல ஏதோ ஒரு இடத்துல இது பண்ணிருக்காங்க. So this court should order search warrant with regard to search of that person who is wrongfully confined அப்படின்னா செக்ஷன் 97 சிஆர்பிசில அதுக்கான சர்ச் வாரண்ட்டை கோர்ட்டு இஷ்யூ பண்ணும். சரியா? ஸோ வாரண்ட் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன், அத்தாரிட்டி ஆஃப் த லா. வித்தவுட் வாரண்ட் சம் ஆக்ட் வுட் பி இல்லீகல். ஒரு வாரண்ட் இல்லாம ஒருத்தரோட வீட்டை போய் சர்ச் பண்ணா இட் அமௌண்ட்ஸ் டு ட்ரெஸ்பாஸ் இல்லையா? இட் அமௌண்ட்ஸ் டு ட்ரெஸ்பாஸ். அப்போ ஒரு ஆக்டை லாஃபுல்லா ஆக்குறதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸை வச்சிருக்காங்க. ஸோ 98 சிஆர்பிசி இஸ் சிமிலர் டு ஆர்டிகல் 226 ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல ஒரு ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல். சார் there is some technical problem. பரவாயில்ல, கொஞ்சம் பேஷண்ட்டாக இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கிளாஸ் எடுத்துடுறேன். ஸோ அப்போ செக்ஷன் 70 கிளாஸ் 2 பார்த்தோம். இட் இஸ் வித் ரிகார்ட் டு ரீகால் ஆஃப் வாரண்ட். தென் செக்ஷன் 91 இஸ் வித் ரிகார்ட் டு சம்மன்ஸ் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் ஆர் அதர் திங் பார்த்தோம். தென் 97 அண்ட் 98 இஸ் வித் ரிகார்ட் டு wrongfully confined பர்சன். சரியா? தென் அதுக்கு அடுத்து ஒரு ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 125 சிஆர்பிசி. 125 to 128 you all know it is most important with regard to மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரொவிஷன் தான் சிஆர்பிசியில் 125 to 128. சரியா? இப்போ யாரெல்லாம் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத 125ல சொல்லியிருப்பாங்க. ஸோ சிஆர்பிசி 125ல நம்ம இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் பர்சன்ஸ். சரியா? irrespective of personal loss of any individual. 125 CRPC is applicable to all category of citizens. சரியா? 125 CRPC is with regard to petition for maintenance to wives, children and parents. So அப்போ 125 CRPCல யாரெல்லாம் மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும்? 3 categories of persons, wives, children and parents. சரியா? அதுக்கு அடுத்து அந்த 126, 127 and 128 everything is with regard to maintenance. 126ல என்ன பண்றோம், ஒரு மெயின்டெனன்ஸ் ஆர்டர் எக்ஸ்பார்ட்டியா பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை செட்டசைட் பண்றதுக்கு என்ன ப்ரொவிஷன்? 127ல மெயின்டெனன்ஸ் அலோவன்ஸை நான் என்ஹான்ஸ் பண்ணி சொல்லி கேட்குறேன். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி மெயின்டெனன்ஸ் ஆர்டர் ஆயிருக்கும், ஒரு 5000 ஆர்டர் ஆயிருக்கும். பட் இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாயிருக்கும், அதே மாதிரி பெட்டிஷனருடைய இன்கம் அதிகமாயிருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே டிகிரி பண்ணி கொடுத்த அந்த அலோவன்ஸோட குவாண்டமை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது 127ல. அப்புறம் லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ல 128 என்னன்னா எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் இன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அலவன்ஸ் இன் விச் வே த டிகிரி ஷுட் பி எக்ஸிக்யூட்டட். இப்போ அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல சிஆர்பிசி 125 இன்வோக் பண்ணி மெயின்டெனன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஜட்ஜும் ஆர்டர் பண்ணிட்டாரு. இப்போ அந்த ஆர்டரை கம்ப்ளை பண்ணணும் இல்லையா? ஒரு சிவில் கேஸாக இருந்தால் எப்படி ஒரு எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் இருக்கோ அதே மாதிரி with regard to 128 CRPC is execution petition for maintenance. சரியா? ஸோ இது வந்து 128. அதுக்கு அடுத்து 133ல நீங்க நம்ம 133 இஸ் வித் ரிகார்ட் டு நுய்சன்ஸ். இது கூட நம்ம லோவர் கோர்ட்லயே நம்ம ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றது டு ரிமூவல் ஆஃப் நுய்சன்ஸ் அண்டர் செக்ஷன் 133 சிஆர்பிசி. நம்ம ரிட்டு ஒன்று ஃபைல் பண்றோம், ஒரு பப்ளிக்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோர்டிங்ஸை எடுத்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த சுபாஷ் நீ அப்படின்னு ஒரு கேஸ் வந்துச்சு இல்லையா? பள்ளிக்கரணையில ஒரு பைக் ரைடர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஹோர்டிங் விழுந்து அவங்க வந்து இறந்துடுறாங்க. அப்போ நம்ம வந்து ஹைகோர்ட்ல ரிட் ஃபைல் பண்ணி ஸோ ஆஸ்க் ஃபார் stringent action. ஸோ அதே மாதிரியான ஒரு simultaneous provision with regard to removal of nuisance is provided under section 133. ஸோ இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் நோ லா ஃப்ரம் த ரூட் லெவல். அது ரொம்ப முக்கியம். ஒரு லோவர் கோர்ட்டுக்கு அதிகாரமே இல்லையா? எப்பவுமே உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்லணுமா, இல்ல அதுக்கு மட்டும் தான் ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு கிடையாது. there are provision even with regard to lower forums like magistrate court and sessions court, but the thing is most persons are not aware of that or not using that to in an effective manner. அதுதான் ப்ராப்ளம். சரியா? ஸோ அப்போ 133 is with regard to petition for removal of nuisance. Then 145 CRPC
145 சிஆர்பிசி, 144 சிஆர்பிசி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் கிவன் டூ எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் கிவன் டூ அத்தாரிட்டீஸ் கன்சர்ன் லைக் கலெக்டர், தாசில்தார், ஆர்டிஓ எக்ஸெட்ரா. 144 சிஆர்பிசி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நிறைய பேருக்கு வந்து 144 ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு தெரியும். அது என்ன ப்ரொவிஷன்ல போட்டிருக்காங்கன்னு தெரியாது. 144 சிஆர்பிசில தான் போடுவாங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஒரு பப்ளிக் லா அண்ட் ஆர்டர் இஸ் இன் கொஸ்டின். அப்போ தட் கவர்மெண்ட் தட் கலெக்டர் by virtue of his executive position is empowered under CRPC to issue ban orders. 5 பேருக்கு மேல ஒரு இடத்துல கூடக்கூடாது. இத்தனை இத்தனை மணி நேரத்துக்கு இந்த 144 CRPC would be in application. இந்த டைம்ல என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எதற்கெல்லாம் அனுமதி வாங்கணும், எதற்கெல்லாம் அனுமதி வாங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த டீடைல்டு ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் ஆர்டர் அது வந்து 144 சிஆர்பிசி. சரியா? 145 சிஆர்பிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, collector has an order to conduct a proceedings with regard to dispute concerning land or water which is likely to cause breach of peace. 145 சிஆர்பிசில அதுவும் கலெக்டருக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. வித் ரிகார்ட் டு பப்ளிக் பீஸ், இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர்ல with regard to water sharing or with regard to land sharing etc. there might be a dispute which would result in breach of public peace. அப்ப அந்த மாதிரியான டைம்ல 145 CRPC you can give petition to the collector stating that with regard to this particular land we have been prevented from entering into the burial ground or going to the school or etc. or the water body is polluted by one class of people so that we could not enjoy the water or they are not giving water for one sector of people etc. எங்களுடைய பொது இடத்த பப்ளிக் பாண்டை யூஸ் பண்றதுக்கு ப்ரிவென்ட் பண்றாங்க. இந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் சொல்லி 145 சிஆர்பிசில where public peace is breached you can file a petition with regard to எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். சரியா? அதுக்கு அடுத்து நான் லாஸ்டா ஃபர்ஸ்ட் செஷன் நினைக்கிறேன் வித் ரிகார்ட் டு பெயில் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அது ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன். 154ல 154 இஸ் வித் ரிகார்ட் டு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ கன்சர்ன் ஸ்டேஷன்ல அந்த எஃப்ஐஆர் வந்து ஐ மீன் இந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு எஃப்ஐஆர் போடாம விட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா, அந்த 154ல கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆர் தேர். ஸோ அதுல கன்சர்ன் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ அந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணனா யூ ஹாவ் டு send a registered post by acknowledgement card to the superintendent of police of that concerned district or the commissioner of police if it is a மெட்ரோபாலிட்டன் ஏரியா. இப்போ சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர்னட் கிடையாது, கமிஷனர் இருப்பாங்க. அப்போ சென்னையில் ஒரு ஸ்டேஷனில் சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்மோர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு டிஸ்பியூட், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், கம்ப்ளைண்ட் அவர் ரிசீவ் பண்ணலை, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அக்னாலஜ்மெண்ட் கார்டோட அந்த கமிஷனர் ஆஃப் சென்னை வேப்பேரி அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடணும். அதே ஒரு மொஃபசல் ஏரியா சே லைக் எக்ஸாம்பிள் தேனி ஆர் விருதுநகர், அப்போ அந்த மாதிரி இடம் அப்படின்னா சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணணும். அவங்களும் ஆக்ஷன் எடுக்கல, அப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 156 சிஆர்பிசியில கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு டைரக்ஷன் வாங்கணும். சரியா? அப்போ அந்த டைரக்ஷன் வாங்குறதுக்கு நம்ம என்னென்னலாம் வைக்கணும், லோவரா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்டோட காப்பி, அதுக்கு அடுத்து நம்ம சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு அனுப்பின அந்த காப்பி, அந்த ரெஜிஸ்டர்ட் போஸ்டுடைய அந்த ரிசிப்ட், அதுக்கப்புறமா நம்மளுடைய பெட்டிஷன் டீட்டெயிலா வாட் வாஸ் த கிரீவியன்ஸ் மெட் டு அஸ், நமக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு, நமக்கு என்ன ரெமெடி தேவை, யாருக்கு அகேன்ஸ்டா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், யாருக்கு அகேன்ஸ்டா திஸ் கோர்ட் ஷுட் டைரக்ட் டு ஃபைல் அன் எஃப்ஐஆர் அகேன்ஸ்ட் டு த ரெஸ்பாண்டன்ட் போலீஸ். ஸோ அப்படிங்கிறது petitioner versus அந்த போலீஸ் பார்ட்டியை காமிச்சு you have to file a petition before the magistrate court to register an FIR 156 CRPC. சரியா? ஸோ அப்போ அந்த கோர்ட் என்ன பண்ணணும்னா it should direct the concerned police to file an FIR. அப்போ அது போலீஸ் கம்ப்ளைண்ட்டா மாறிடும். ஸோ ஒன்ஸ் எஃப்ஐஆர் இஸ் ஃபைல்ட் அப்படின்னா போலீஸ் ஷுட் டேக் இனிஷியேட்டிவ் டு ரெக்கார்ட் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்யூஸ்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் விக்டிம் பர்சன் and other persons relevant to that particular case and file a charge sheet and trial should be proceeded. சரியா? இது ஒரு ஆஸ்பெக்ட். அதுக்கடுத்து செக்ஷன் 200 சிஆர்பிசி நான் ஏற்கனவே சொன்னேன். இட் இஸ் வித் ரிகார்ட் டு பிரைவேட் கம்ப்ளைண்ட் செக் பவுன்ஸ் கேஸ். அந்த மாதிரி இதுல நம்ம என்ன பண்றோம், ஒருத்தருக்கு எதிராக ஒரு விசாரணையை ஒரு அரசு ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி போலீஸ் பண்ணாம ஒரு தனி நபர் ஒரு கம்ப்ளைண்ட்டை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுத்து அவங்களே அந்த ட்ரையலை கமென்ஸ் பண்ணி அவங்களே கமிங் டு த verdict and other stages, that is called as private complaint. It has been provided under section 200 CRPC. சரியா? அதுக்கு அடுத்து வந்து செக்ஷன் 205 CRPC to permit the counsel to appear in the absence of accused. சில நேரங்கள்ல அக்யூஸ்ட் வந்து
செக்ஷன் 205 சிஆர்பிசி என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்பென்ஸ் வித் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்பென்ஸ் வித் DISPENSE டிஸ்பென்ஸ் வித்னா என்ன அர்த்தம்னா விலக்கு அளித்தல் அப்படின்னு சொல்லுவோம். விலக்கு அளித்தல். இட் இஸ் மேண்டேட்டரி அண்டர் சிஆர்பிசி ஃபார் தட் பெட்டிஷனர் ஆர் ஃபார் த அக்யூஸ்ட் டு அப்பியர் அட் ரெலவென்ட் ஸ்டேஜஸ். இப்போ இந்த கேஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் த ஃபார் டேக்கிங் ஓத் ஆஃப் த கம்ப்ளைனன்ட் அப்படின்னு இருக்கும். சரியா? இப்போ நீங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டீங்க. ஸோ ஜட்ஜ் வந்து ரெக்கார்ட்ல அவரை ஏத்தி நீங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கிறத ரெக்கார்ட் பண்ணுவார். ஸோ அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு அவரோட அப்பியரன்ஸ் தேவைப்படும். சப்போஸ் அவரால் வர முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு பெட்டிஷனை போட்டு அவருக்கு பதிலாக அவருடைய கவுன்சிலே அதை பண்றதுக்கு கோர்ட்ட பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு பேர் டிஸ்பென்ஸ் வித்ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ டிஸ்பென்ஸ் வித் த பிரசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஃபைல் பண்ணக்கூடிய பெட்டிஷனுக்கு பேரு 205 சிஆர்பிசில ஃபைல் பண்றது. 205 சிஆர்பிசில ஃபைல் பண்றது. இப்போ நீங்க ரெகுலர் கோர்ட்லலாம் கேஸ் கூப்பிடுவாங்க. ரெகுலர் கேஸ்ல என்ன நடக்கும்னா, விட்னஸ கூட்டிட்டு வரக்கூடிய வேலை யாருடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸுடைய வேலை. ஸோ போலீஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அன்னைக்கு வேற ஒரு பந்தோபஸ்துக்கு போயிருப்பாங்க. இல்ல அந்த விட்னஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்திருப்பாங்க. அப்போ அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணி கூட்டு வந்திருக்க முடியாது. அப்போ அதுக்கு முன்னாடியே என்ன என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த அக்யூஸ்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இல்ல அக்யூஸ்ட் வந்து தன்னோட கவுன்சில் மூலியமா தெரிஞ்சுப்பாரு. போலீஸ் கிட்ட கேட்டு, போலீஸ் கிட்ட பேசி. அப்ப அவர் வந்து தேவையில்லாம அன்னைக்கு வந்து வாய்தா போடுறத கேட்டு போகணும்னு அவசியம் இல்ல. அப்ப அந்த மாரி டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 205 பெட்டிஷன ஃபைல் பண்ணிட்டு அட்ஜர்ன்மென்ட் கேட்பாங்க. ஏன்னா விட்னஸ் வரல. விட்னஸ போலீஸ் கூட்டு வரக்கூடிய சூழ்நிலை அன்னைக்கு நிலவல. ஸோ அப்ப அதனால இது மாரி பண்ணுவாங்க. ஸோ 205 இஸ் வித் ரிகார்ட் டூ பெர்மிட் த கவுன்சில் டு அப்பியர் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட். அதாவது நார்மலா நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்னா, டிஸ்பென்ஸ் பெட்டிஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். DISPENSE டிஸ்பென்ஸ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்றது. சரியா? ஸோ டிஸ்பென்ஸ் பெட்டிஷன் அலோவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த அக்யூஸ்டோட பிரசன்ஸ தே வுட் எக்ஸம்ப்ட். அதர்வைஸ் தே வுட் இஷ்யூ வாரண்ட். ஆஸ் ஐ செட் இயர்லியர். அப்ப நீங்க மறுபடியும் அடுத்த ஹியரிங்ல அக்யூஸ்ட வர வச்சு வாரண்ட்ட ரீகால் பண்றதுக்கு 70 கிளாஸ் 2ல சிஆர்பிசில பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். சரியா? அண்ட் தென் நவ் வி வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 231. 231 நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது சீஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி முடிச்ச அன்னைக்கே என்ன பண்ணணும்? கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணணும். லா ஆஃப் எவிடன்ஸ்ல ஆர்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன், சீஃப் எக்ஸாமினேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன், தேவைப்பட்டால் ரீ எக்ஸாமினேஷன். இந்த 3 வகையில பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சீஃப்ங்கிறது ஒரு கிரிமினல் கேஸா இருந்தா முதல்ல யார் விட்னஸ கூட்டு வருவா? ப்ராசிக்யூஷன் விட்னஸ கூட்டு வரும். சார்ஜ் ஷீட்லயே போட்டிருப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ். இந்த வழக்கு சம்பந்தமா நாங்க யாரெல்லாம் விசாரிக்க போறோம். ஸோ தே கேன் சூஸ். த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேன் சூஸ் இன் விச் ஆர்டர் ஆர் டு whom யூ கேன் ஃபர்ஸ்ட் என்கொயர் அப்படிங்கிறத அவர் டிசைட் பண்ணி ஜட்ஜு கிட்ட சொல்லிடுவாரு. ஸோ கோர்ட்ல இருந்து ஒரு சம்மன் போயிடும். அதை ரிசீவ் பண்ணிட்டு அவங்க அன்னைக்கு வராங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் PW1 ப்ராசிக்யூஷன் விட்னஸ் நம்பர் 1 நார்மலா யார் இருப்பா? ஃபர்ஸ்ட் விட்னஸா பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. இஃப் த விக்டிம் இஸ் அவைலபிள். விக்டிம் இல்ல அவர் இறந்துடுறாரு அப்படின்னா அவருடைய க்ளோஸ் பர்சன் ஹூ ஹஸ் கிவன் அ கம்ப்ளைண்ட் ஆர் ஹூ ஹஸ் பீன் விட்னஸ்ட் த அஃபென்ஸ் அவங்க எல்லாம் PW1 இருப்பாங்க. சரியா? ஸோ அப்ப அந்த PW1 சீஃப் எடுக்கிறாங்க. சீஃப் எடுத்த அன்னைக்கே என்ன பண்ணணும்? கிராஸ் எக்ஸாமைன் பண்ணணும். லால மேண்டேட்டரியா சொல்லியிருக்காங்க. அப்ப அன்னைக்கு என்னால வர முடியல அப்படின்னா 231 கிளாஸ் 2ல என்ன பண்ணுவோம்னா we will file a petition to defer or to recall witnesses for cross examination in a sessions trial. சரியா? ஒரு செஷன்ஸ் ட்ரையல்ல குறுக்கு விசாரணையை தள்ளி வைப்பதற்கோ அல்ல மறுபடியும் அந்த சாட்சியை குறுக்கு விசாரணை செய்வதற்கு அழைப்பதற்கோ நம்ம தாக்கல் செய்யக்கூடிய அந்த மனு எந்த ப்ரொவிஷன்ல தாக்கல் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 231 கிளாஸ் 2ல தாக்கல் பண்றோம். டு டிஃபர் கிராஸ் ஆர் டு ரீகால் த விட்னஸஸ் ஃபார் கிராஸ் எக்ஸாமினேஷன் இன் செஷன்ஸ் ட்ரையல். அது 231 கிளாஸ் 2. சரியா? இன்னும் ஒரு 4 செக்ஷன் முடிச்சுட்டு இந்த செஷன் முடிச்சிடுறேன். நான் இப்ப சொல்லக்கூடிய செக்ஷன்லாம் வந்து ரொம்ப பிராக்டிக்கலா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். சரியா? ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் படிப்போம். பட் ஆனா எதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிறது, இல்ல எதெல்லாம் தேவைன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு இந்த செஷனா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அ அதே வந்து இப்ப அதே மாரி படிக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணணும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? டு டிஃபர் ஆர் ரீகால் த விட்னஸஸ் ஃபார் கிராஸ் எக்ஸாமினேஷன் இன் செஷன்ஸ் ட்ரையல் இஸ் 231 கிளாஸ் 2. அதே மாரி ஒரு வாரண்ட் கேஸா இருந்தா, அதாவது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் நடக்கக்கூடிய ட்ரையலா இருந்தா, அப்ப அந்த மாரியான இதுக்கு என்ன ப்ரொவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 242 கிளாஸ் 3. ஸோ 231 கிளாஸ் 2 இஸ் வித் ரிகார்ட் டு செஷன்ஸ் கேஸ் அண்ட் 242 கிளாஸ் 3 இஸ் வித் ரிகார்ட் டு வாரண்ட் கேஸ். அதாவது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நடக்கக்கூடிய அந்த லெசர் அஃபென்ஸ் கேஸ் தான் வந்து 242 கிளாஸ் 3ல இது பண்ணலாம். சரியா? ஓகே. அப்புறமா ஒரு விட்னஸ அழைப்பதற்கு எப்படி கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்புறாங்க? அதுக்கு என்ன ப்ரொவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 254 கிளாஸ் 2. 254 கிளாஸ் 2.
டு சம்மன் a witness in summons கேஸ். சம்மன்ஸ் கேஸ்னா என்ன? வாரண்ட் கேஸ்னா என்ன? செஷன்ஸ் கேஸ்னா என்ன? அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். கிரிமினல் கேஸை பொதுவா 3ஆ பிரிக்கலாம். சரியா? ஒரு ட்ரையல் ஸ்டேஜ்ல என்ன கேஸ்னா சம்மன்ஸ் கேஸ், வாரண்ட் கேஸ் அண்ட் செஷன்ஸ் கேஸ். சம்மன்ஸ் கேஸ்ங்கிறது ஒரு ஒரு லெசர் அஃபென்ஸ் இருக்கக்கூடிய கேஸா இருக்கும். அந்த கேஸ்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணி தான் அந்த ட்ரையல கமென்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. இப்போ ஒரு செக் பவுன்ஸ் கேஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சம்மன்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம கம்ப்ளைண்ட்ட ஒருத்தருக்கு அகைன்ஸ்டா கேஸ்ல கோர்ட்ல ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா, கோர்ட் என்ன பண்ணணும்னா, இட் வுட் இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்டரிங் அ வாரண்ட் ஆர் எனி கோர்சிவ் டைரக்ஷன், இட் வுட் ஆர்டர் சம்மன் டு தட் அக்யூஸ்ட் பெர்சன். சரியா? அப்ப அந்த மாதிரியான கேஸஸ்க்கு சம்மன்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் பேஸ்ட் அப்போ அந்த சம்மன்ஸ் கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம் கம்ப்ளைண்ட் குடுத்ததும், அவங்க அந்த கேஸ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, சம்மன இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த அக்யூஸ்ட் அப்பியர் ஆகுறதுக்காக. ஸோ அது வந்து சம்மன்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இந்த வாரண்ட் கேஸ்ங்கிறது தான் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல 7 வருஷத்துக்கு கீழ இருக்கக்கூடிய தண்டனை வழங்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் விசாரிக்கிறாங்க இல்லையா? அது வந்து வாரண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆ வாலண்டரிலி காசிங் ஹர்ட், அட்டரிங் ப இது வேரியஸ் புரோவிஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஐபிசில. அது வந்து வாரண்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். செஷன்ஸ் கேஸ்ங்கிறது அபோவ் 7 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஆ மர்டர், ஆ ரேப் இல்ல எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. நம்ம அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ் ஐபிசில கீழயே போட்டிருப்போம். ஒவ்வொரு செக்ஷனுக்கு கீழயும். இது வந்து ட்ரையபிள் பை இது வாரண்டா இல்லன்னா இல்ல இது செஷன்ஸ் ட்ரையபிள் பை செஷன்ஸ் ஜட்ஜா எக்ஸெட்ரா, எக்ஸெட்ராவா. ஸோ அத பேஸ் பண்ணி இருக்கு. சரியா? ஸோ சம்மன் அ விட்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மன்ஸ் கேஸ்ல 254 கிளாஸ் 2. நான் அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த ecourts.gov.in அந்த வெப்சைட்ல போயிட்டு கேஸ் டைப் பண்ணி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, வேரியஸ் கைண்ட் ஆஃப் கேஸஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு, அத பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணலாம். சரியா? அதுக்கு அடுத்து 256 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அக்விட் த அக்யூஸ்ட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் கம்ப்ளைனன்ட் ஆர் ஃபார் வாண்ட் ஆஃப் ப்ராசிக்யூஷன். அதாவது டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அப்படிங்கிற மாரி ஒரு ப்ரொவிஷன். சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிமினல் கேஸ்ல டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட்ங்கிற வார்த்தை வராது. சிவில் கேஸஸ்ல தான் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அப்படிங்கிற கேஸ் வரும். டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அப்படின்னா என்னன்னா, யார் ஒருத்தர் கோர்ட்ட அப்ரோச் பண்றாங்களோ, அவங்களே வந்து சப்சிக்வெண்ட் ஹியரிங்க்கு வரல. இட் இஸ் தேர் டியூட்டி டு ப்ரூவ் த கேஸ் இல்லையா? த ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப் இஸ் ஆல்வேஸ் ஆன் த ப்ராசிக்யூஷன். ஒரு கிரிமினல் கேஸ்ல. ஸோ ஈவன் த டிஃபெண்டன்ட் கேன் ரிமைன் சைலண்ட் த்ரூ அவுட் த ட்ரையல். பட் த ப்ராசிக்யூஷன் கேனாட் ரிமைன் சைலண்ட் த்ரூ அவுட் த ட்ரையல். பிகாஸ் த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆர் த ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப் இஸ் ஆல்வேஸ் ஆன் த ப்ராசிக்யூஷன் இன் கிரிமினல் ட்ரையல். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கேஸை ஃபைல் பண்ணதோட சரி, இல்ல சார்ஜ் ஷீட் போட்டதோட சரி, பட் தேர் நாட் டேக்கிங் ஸ்டெப்ஸ் வித் ரிகார்ட் டு ப்ரொக்யூர் த விட்னஸஸ் அண்ட் கண்டக்டிங் த ட்ரையல் இன் ஃபேர் அண்ட் ஸ்பீடி மேனர். அப்ப ஜட்ஜ் என்ன பண்றாருன்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் he may even dismiss such a case by acquitting the accused uh, in the absence of complainant or for want of prosecution. அதுக்கான ப்ரொவிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 256 சிஆர்பிசி. செக் பவுன்ஸ் கேஸ்லாம் சில கேஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் பெண்டிங்ல இருக்கும். அந்த கம்ப்ளைனன்ட் வந்து ரெகுலரா அப்பியர் ஆக மாட்டாரு. பட் எவ்ரி ஹியரிங் த அக்யூஸ்ட் would come and appear before the magistrate. Then at one point of time the judge may even acquit the accused under section 256 சிஆர்பிசி. சரியா? ஆ அதே 256 சிஆர்பிசி இன்னொரு விஷயத்துக்காகவும் பயன்படுது. என்னன்னா, டு டிஸ்பென்ஸ் வித் த பெர்சனல் அப்பியரன்ஸ் ஆஃப் த கம்ப்ளைனன்ட். ஒரு கம்ப்ளைனன்ட் நான் ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் சொன்னேன் இல்லையா? செக்ஷன் 200 சிஆர்பிசில ஒரு செக் பவுன்ஸ் கேஸ் குடுக்குறோம் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல. அதுல எல்லா ஹியரிங்காலயும் அக்யூஸ்டால வர முடியலன்னா, அவருடைய வக்கீல் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாரு. அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் தான் 256 சிஆர்பிசி. சரியா? அதிலேயே இருக்கக்கூடிய இன்னொரு கிளாஸ்ல தான் என்ன பண்ணலாம், ஜட்ஜுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அக்விட்டல் பண்றதுக்கும் அதிகாரம் இருக்கு. ஆ அப்புறமா வந்து 309 சிஆர்பிசி. இது வந்து ஃபார் அட்ஜார்ன்மென்ட் வாய்தா குடுக்கறதுக்காக எந்த கேஸோட ஸ்டேஜ பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டுடே த கேஸ் இஸ் போஸ்டட் ஃபார் மார்க்கிங் டாக்குமெண்ட்ஸ் த்ரூ ஒரு பர்ட்டிகுலர் விட்னஸ். சரியா? பட் ஆனா அன்னைக்கு என்ன பண்ண முடியல, அந்த விட்னஸால வர முடியல. அப்படி இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸ அவரால ப்ரொக்யூர் பண்ண முடியல. அந்த டாக்குமெண்ட்ஸ் வேற ஒரு இடத்துல இருக்கு. அத அன்னைக்கு அவரால கோர்ட்டுக்கு கொண்டு வர முடியல. அப்ப இந்த மாரி ஏதாவது ஒரு ரீசன்னால அட்ஜார்ன்மென்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா 309 சிஆர்பிசில பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். எந்த ரீசன்க்காக அட்ஜார்ன்மென்ட் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நியாயமா அட்ஜார்ன்மென்ட் வந்து யார் கேட்பாங்கன்னா, அன்னைக்கு அந்த கேஸ் எந்த ஸ்டேஜ்ல வருதோ, அன்னைக்கு யார் ஒரு பெட்டிஷனோ இல்ல ஏதோ ஒரு ஸ்டெப்போ எடுக்கணுமோ, அவங்க தாக்கல் பண்ணக்கூடியது தான் அட்ஜார்ன்மென்ட் பெட்டிஷன். இட் இஸ் நாட் நெசசரி இன் அ கிரிமினல் கேஸ் ஃபார் போத் த பார்ட்டீஸ் டூ ஃபைல் அன் அட்ஜார்ன்மென்ட் பெட்டிஷன். சரியா? அப்போ யாராவது ஒருத்தர் அட்ஜார்ன்மென்ட் பெட்டிஷன் போட்டா கூட அதுக்கு இன்னொருத்தர் அப்ஜெக்ஷன் சொல்லலாம். இல்ல ஹி கேன் நாட் சே எனிதிங். ஓகே, இட் இஸ் ஃபார் அ வேலிட் ரீசன் அப்படின்னா அமைதியா இருக்கலாம். வேணும்னே டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க ப்ரொசீடிங்ஸ.
அதனால பாதிப்பு ஏற்படுதுன்னா தே கேன் அப்ஜெக்ட் அண்ட் த கோர்ட் மே ரெக்கார்ட் அப்ஜெக்ஷன் அண்ட் கிவ் லாஸ்ட் சான்ஸ் ஆர் ப்ரொவைட் அ ஸ்மாலர் அட்ஜர்ன்மென்ட். ஒரு ஸ்மால் டேட் அடுத்த ஒரு 2 நாள்லயே கூட மறுபடியும் அந்த கேஸ போஸ்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து லாஸ்ட்டா இன்னைக்கு செஷன்ல லாஸ்ட்டா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 311 சிஆர்பிசி. ஆ இல்ல 311 சிஆர்பிசிங்கிறத விட 313 சிஆர்பிசி அத பத்தி முக்கியமா சொல்லணும். அதுக்கு முன்னாடி 311யும் சொல்லிடுறேன். 311 சொல்லிட்டு 313 சொல்லலாம். 313 கொஸ்டினிங்ன்னு சொல்லுவாங்க. 313 கொஸ்டினிங் அப்டின்னா என்ன அப்டின்னா, ஒரு கேஸ்ல ஒரு அக்யூஸ்ட் வந்து முதல் முறையா கூட்டு வராங்க இல்லையா? சார்ஜ் ஷீட் வாங்கிக்கோங்க. சார்ஜ் ஷீட் ரெடி ஆயிடுச்சுன்னு சம்மன் அனுப்புவாங்க. அப்ப ஜட்ஜ் வந்து அவர்ட்ட கேட்பாங்க. இந்த மாரி நீங்க வந்து இந்த குற்றத்த சொல்றீங்களா? இந்த வழக்கு சம்மந்தமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்டின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வழக்கு வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு நடந்த அன்று நான் இந்த இடத்துல இல்லவே இல்ல. போலீஸ் என்ன அடிச்சு, மிரட்டி தான் என்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பேரு 313 கொஸ்டினிங்ன்னு சொல்லுவாங்க. இந்த 313 கொஸ்டினிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய பேர் என்ன பண்ணிருவாங்க, அதுல அதுல லூப் ஹோல் விட்டுருவாங்க. 313 கொஸ்டினிங்ல ஒரு மாதிரியான ஸ்டேட்மெண்ட் குடுத்திருப்பாங்க அக்யூஸ்ட். அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களோட அட்வொகேட் என்ன சொல்றாங்களோ, அதுதானே சொல்லுவாங்க. ஸோ அப்ப நான் வந்து ட்ரையல்ல வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா, இது வந்து பொய்யான வழக்கு. போலீஸ் வந்து என்ன அடிச்சு, துன்புறுத்தி, இந்த மாரி வாக்குமூலம் வாங்குனாங்க. வேற ஒரு இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போயி நான் தான் இது பண்றேன்னு சொல்லிட்டு என்ன வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த கேஸ்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா ட்ரையல்ல அத ப்ரூவ் அப்படி ஒரு சூழ்நிலைகளே இல்லாம இருக்கும். கிளியரா இருக்கும். கிரிஸ்டல் கிளியரா இருக்கும். அப்ப நம்ம கேஸ் என்ன ஆயிடும்? வீக் ஆயிடும். அப்ப அந்த 313 சிஆர்பிசில நம்மளால கேஸ் அப்போ நம்ம என்ன பண்ணிக்க போறோம்? இப்ப நமக்கு தெரியல. என்ன மாரி டிஃபென்ஸ் எடுக்கணும்? இல்ல எப்படி நம்ம இந்த கேஸ ப்ரொசீட் பண்ண போறோம்? எந்த ஆங்கிள்ல கொண்டு போறோம் அப்படின்னு தெரியலன்னா, இட் இஸ் பெட்டர் டூ சே நாட் கில்டி அவ்வளவுதான். மேற்கொண்டு நம்ம இதுல எலாபரேட்டா சொல்லாம இருக்கிறது சாலச் சிறந்தது. ஏன்னா காரணம் தெரியல. ஏன்டா லேட்டுன்னு கேட்டா, சார் லேட் ஆயிடுச்சு சார். அதோட முடிஞ்சு போச்சு. சார் இந்த மாரி ட்ரெயினே எனக்கு ஓடல சார். அப்படின்னா அது தேவையில்லாத ஒரு சிச்சுவேஷன். நாளைக்கு ப்ராசிக்யூஷன் கொண்டு வந்து, இல்ல ட்ரெயின்ல அன்னைக்கு கரெக்ட்டா ஓடிருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, என்ன ஆயிடும்? பின்னாடி அது பாதிக்கப்படும். சரியா? ஸோ அது வந்து 313 கொஸ்டினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டினிங் த அக்யூஸ்ட் வித் ரிகார்ட் டூ கில்ட் ஆஃப் த கேஸ். நீ இந்த குற்றம் செய்திருக்கிறாயா? உனக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நீ சம்பவம் நடந்த அன்று ஒரு 6 அடி அ அ அருவாளை எடுத்துக்கொண்டு அந்த பாதிக்கப்பட்டவரை கழுத்தில் வெட்டியிருக்கிறாய். இது சம்பந்தமாக நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? நான் இதை செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு ட்ரையலுக்கு போடுவாங்க. ஸோ 313 இஸ் வித் ரிகார்ட் டூ கொஸ்டினிங் பவர் ஆஃப் த ஜட்ஜ். கொஸ்டினிங் த அக்யூஸ்ட் பை த ஜட்ஜ். அதுதான் வந்து 313 சரியா? சரி. லாஸ்ட் ஆ 4 மினிட்ஸ் இருக்கு. ஸோ இதுவரைக்கும் இன்னைக்கு போதும். இன்னைக்கு நீங்க மெயினா பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் புரோவிஷன்ஸ். இன்னும் ஒரு செஷன் இல்ல 2 செஷன்ல இன்னும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு 30, 40 புரோவிஷன்ஸ் இருக்கு சிஆர்பிசில. இதெல்லாம் வந்து அதிகமா உபயோகப்படக்கூடிய புரோவிஷன். ஸோ அதுக்காக நம்ம இத டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்ஸ்லாம் தெரியும். ஸோ உங்க ஃப்ரெண்ட் வந்து கேட்டாங்க ஒரு நாள். ஆ எப்படி வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது? ஒரு கிரிமினல் சைட் பிராக்டிஸ் பண்ணணும்னா, ஹவ் ஐ கேன் சூஸ் டு வூம் டு ஜாயின் ஆர் ஹவ் டு ப்ரொசீட் மை பிராக்டிஸ் ஆர் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பாசிபிள் திங் இஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த லோவஸ்ட் ஃபோரம். லோவஸ்ட் ஃபோரம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது நல்லது. அப்படி இல்லன்னாலும் ஹைகோர்ட்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னாலும் ஓகே. அப்பீல் வரக்கூடியவங்க கிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ரெகுலரா அந்த கேஸ் உடைய பண்டில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பார்த்துட்டு, எப்படி இருக்கும் எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா அப்படிங்கிற அந்த விஷயத்தலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு கேஸ நம்ம படிச்சு பார்த்து இது பண்ணணும். பிராக்டிகலா ஒரு கோர்ட்ல எப்படி ப்ரொசீடிங்ஸ் போய்க்கிட்டு இருக்கு, எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா இருக்குங்கிறத ஒரு லோவர் கோர்ட்ல அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் ஆவது. அ லோவர் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றவங்க நல்லா பே பண்ண மாட்டாங்க இன்டர்னுக்கு. நெறைய பேரால பண்ண முடியாது. அவங்களுக்கே வந்து அன்னன்னைக்கு வர்றத பொறுத்து தான் இருக்கும். ஒரு நாள் இன்கம் இருக்கும், ஒரு நாள் இன்கம் இருக்காது. பட் அதுக்காக நம்ம வந்து வி ஷுட் நாட் ஆ சிட் பிஹைண்ட். நான் வந்து போமாட்டேன், இன்டர்ன் போமாட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹை கோர்ட்லயோ, இல்ல சுப்ரீம் கோர்ட்லயோ, இல்ல ஒரு சீனியர் அட்வொகேட் கிட்டயோ இருக்காங்க. நான் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போயிட்டு வாய்தா வாங்கிக்கிட்டு, இல்ல நான் வந்து சின்ன லெவல்ல இருக்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸ்டார்ட்டிங்கா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கவங்க கூட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருப்பாங்க. இல்ல சின்ன ஒரு மளிகை கடை வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாரி தான். நம்ம கத்துக்கிறதுக்கும், நம்ம மெருகேத்திக்கிறதுக்கும் என்ன வாய்ப்பு கிடைக்கும், நம்ம அதுல நம்ம இது பண்ணலாம். அதுல பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம பண்ணலாம். ஸோ அப்ப கன்சர்ன் லோவர் கோர்ட்ல இப்ப நம்ம வந்து தேனியில இருக்கோம் அப்படின்னா, தேனியில இருக்கக்கூடிய ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ரெகுலரா போய் பார்க்கலாம். அங்க ஒருத்தர்கிட்ட ஒரு 6 மாசம் இன்டர்ன்ஷிப் போலாம். அதுக்கடுத்து அதே கோர்ட் காம்ப்ளெக்ஸ்ல செஷன்ஸ் கோர்ட்ல ஒரு இன்டர்ன்ஷிப் போலாம். அதுக்கடுத்து ஹை கோர்ட் அந்த மாரி நம்ம போலாம். இல்ல லோவர் கோர்ட்லயே நமக்கு நல்லா செட் ஆயிடுச்சுன்னா, நம்ம லோவர் கோர்ட்ல பிராக்டிஸ் நல்லபடியா வச்சுக்கலாம். லோவர் கோர்ட்ல இருந்து தான் அடுத்து மேல் கட்டத்துக்கு வரப்போகுது. அப்போ நம்ம மேல இருக்கக்கூடிய ஹை கோர்ட் பிராக்டிஸ் கூடிய ஒருத்தர் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணி, சப்போஸ் நம்ம கன்விக்ஷன் ஆயிடுச்சு. அத அப்பீல் கொண்டு போணும். இல்ல ஆ அந்த மாரியான விஷயங்கள டிஸ்கஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா?
ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா பை பிராக்டிஸ் வரும். அதே மாரி பிராக்டிஸ் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அ கிரிமினல் சைட்லயும் இருக்கு. நம்ம தவறான பிராக்டிஸ் இருக்கு. எப்படி வந்து அந்த ஆம்புலன்ஸ் சேசர்ன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட் கேஸஸ மட்டும் எடுத்து நடத்தி குடுக்குற அட்வொகேட்ஸ வந்து இங்கிலீஷ் படம்லாம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆம்புலன்ஸ் சேசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்புலன்ஸ் சேசர்னா என்ன அர்த்தம்? அவங்க ப்ராப்பரா கோர்ட்டுக்கு போமாட்டாங்க. ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா, அந்த விபத்து நடந்தவங்க கிட்ட ஃபர்ஸ்ட்டே ஒரு அமௌண்ட்ட குடுத்துட்டு, தே வுட் கெட் சைன் இன் த வக்காலத் ஃபார் ஃபைலிங் கேஸ். அப்புறம் அந்த கடைசியா வரக்கூடிய அமௌண்ட்ல தே வுட் டேக் ஆல்மோஸ்ட் 50% அந்த மாரி அட்வொகேட்ஸும் இன்னைக்கும் பிராக்டிஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் அப்புறமா இவங்களுக்குள்ள ஒரு டை அப் இருக்கும். ஸோ இனிஷியலா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாரி பண்ணிட்டு தே வுட் சூஸ். பெருசா எதுவுமே கத்துக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் த குவாண்டம் வுட் பி டிசைடட். வரக்கூடிய கிளைம் அமௌண்ட்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் என்னன்னா கண்டிப்பா கிளைம் அமௌண்ட் வரும். அதுலருந்து வர பணத்த வச்சு இது பண்றவங்க இருக்காங்க. அதே மாரி ஃபேமிலி சைட்ல சில இருக்கிற வுமன் லாயர்ஸ் அண்ட் ஈவன் சம் மேல் லாயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உடைய டூ ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் போட்டு, அதுல வரக்கூடிய அதுல ஒரு ஷேர் எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க இல்லையா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட ஜுவல்ஸோ எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. அப்போ அதுல கிளைம் பண்றவங்க இருக்காங்க. அந்த மாரியான விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தக்கூடாது. நம்மளுடைய மோட்டிவ் என்னவா இருக்கணும்னா, லேர்னிங் அண்ட் லேர்னிங் ரைட் திங். வித் ரிகார்ட் டூ மனி, ஃபேம், நேம் எக்ஸெட்ரா வுட் ஆல்வேஸ் கம் அண்ட் ஜாயின் the right person at right time. சரியா? So thank you again for today's session. We will see you in next session. I will end this session now.